அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு ஆன்மீக முறையில் உங்களுக்கு ஓதிவிடப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். அத்தியாயம் 2 வசனம் 39. அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் வசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அந்த நரகத்தில் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், நரகம் இந்த உலகத்தை விட பல மடங்கு பெருசாக இருக்கும், ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். அந்த நரகத்தில் வீடுகள் இருக்கும். இந்த வீடு நெருப்பாலானாக்கப்பட்ட வீடுகள். நரகவாதிகளுக்கு போர்வைகள் வழங்கப்படும். அந்த போர்வைகளும் நெருப்பு தான். நரகவாதிகள் தண்ணீர் கேட்கும் பொழுது அவனுக்கு சுடு தண்ணி கொடுக்கப்படும். அந்த தண்ணியை குடித்த உடனே அவனுடைய குடல்கள்லாம் கலண்டு போயிடுமா. நரகத்தினுடைய அடிப்பாகத்திலிருந்து ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய பேர் ஜாக்குங்கக்கூடிய மரம். அந்த மரத்தினுடைய இலைகள் ஷைத்தான்களுடைய மூஞ்சிகள் போல் இருக்கும். அந்த இலைகளை நரகவாதிகள் பறித்து சாப்பிடுவார்கள். நரகவாதிகள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். கொடூரமான ஒரு இடமாக நரகம் இருக்கும். தங்குற இடத்திலேயே மிகவும் கெட்டதுன்னு ரப்புல் ஆலமீன் ஒரு சில வசனங்களில் சொல்கிறான். நரகத்தில் உடல்கள் கரிஞ்சி அந்த எரிஞ்சு சாம்பலாக போகும்போதெல்லாம் புதுசு புதுசாக அந்த தோள்களை ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். நரகத்தில் யார் வேதனை பண்ணுறான்னு சொன்னாக்கா, நம்மளோட நன்மை தீமையை எழுதக்கூடிய வானவர்கள் தான் வேதனை செய்கிற மாதிரி ஆராய்ச்சியில் தெரியுது. அப்போது ஒரு சில வசனத்தில் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய நண்பரை நீங்கள் வேதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நண்பர்னு சொன்னாவே நம்ம கூட இருக்கக்கூடிய வானவர்கள் தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில வசனத்தில் சொல்கிறான், நரகத்தையும் சொர்க்கத்தையும் நான் நிரப்புவேன் என்று என்னுடைய வார்த்தை முந்தி விட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போ முந்தி விட்டதுனால நரகத்தையும் நிரப்புறான், சொர்க்கத்தையும் நிரப்புறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் நிரப்புவேன்னு சொல்லி என்னுடைய வார்த்தை முந்தாவிட்டால் அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் என்ன செய்வான்? ஹிதாயத்தை கொடுத்துருப்பான். ஆனால் அல்லாஹ் சொன்னதுனால அல்லாஹுடைய வார்த்தை உண்மையானதாக இருக்கும். அதனால் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நரகத்திற்கு அனுப்பாமல் ஏதோ ஒரு 7 சொர்க்கலோகத்தில் ஏதோ ஒரு சொர்க்கம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு எனக்கு கொடுப்பான் என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். ஸலாமு அலைக்கும்.